ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2020 வெளியான மா வினிதா கதை வினுமா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோனுடைய அண்ணா 6 வருஷமா ஒரு பொண்ணை காதலிச்சு 2 வீட்டு சைட்லையுமே பேசி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் எப்படியோ கொண்டு வந்துட்டாருங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்ற நிலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டிருக்காங்க. போதையில் செய்வதறியாமல் ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே போதையில் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வீடியோவாக எடுக்கப்பட்டு இன்டர்நெட்டில் வேற வைரல் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் சித்தார்த்துங்க. ஹீரோ ரொம்ப கோவமாக இருக்கிறாரு. நேராக அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஃப்ரெண்டோட கேமராவை எடுத்து உடைக்கிறதுக்கு பார்க்குறாருங்க. ப்ரோ கேமரா உடைச்சிடாதீங்க ப்ரோ, அது 6 லட்ச ரூபா ஒருத்தல கேமரா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கெஞ்சுறாரு. ஸோ இந்த ஒரு கேமரானால ஹீரோட வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் ராத்திரி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. காரை ஓட்டிட்டு வந்தவர் எவ்வளோ நேரம் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, போய் பார்த்துட்டு வாடா போடா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் அவ்வளோ அவசரமெல்லாம் இல்லை, உன்னோட அவசரத்துக்கெல்லாம் என்னால் செயல்பட முடியாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. இது என்னுடைய காரு, நீ கார் ஓட்டி இறங்கடா, உனக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அந்த லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இந்த செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் உன்னை பார்க்கல, என்னோட டியூட்டியை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் பார்க்குறத பார்த்தா அடிச்சிருவீங்க போலயே, இங்கே கை வைங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வேணுனே ஹீரோ இந்த செக்யூரிட்டி கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த வழியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரங்க ஏறுற வண்டியில் அப்படின்னு ஹீரோவை வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. அதே வண்டியில் கூட இருந்த குமார் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து திருடுறதுக்காக போயிருந்திருக்கிறாரு. திருடினவன் தப்பிச்சிட்டான், ஆனால் இவன் மாட்டிக்கிட்டான். சார் நான் கூட தான் இருந்தேன், தப்பு பண்ணது அவன் தான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சிட்டியில் கிரைம் எல்லாம் கம்மியாயிடுச்சு, நாங்களும் என்ன பண்ணுவோம், அதான் உன்னை கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல, கூட இருந்த குமார் ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட அந்த ராத்திரி லேடிஸ் ஹாஸ்டல்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, சார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தான் சார் இருக்கிறா, 2 பேருக்குள்ள சண்டை சார், பிரேக்கப் ஆயிடுச்சு சார், சமாதானப்படுத்துறதுக்காக வந்தேன் சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்றத என்கிட்ட சொல்லு, ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பேர் சித்தார்த்து, எல்லாருமே என்ன சித்துன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே வினிதா அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது இன்னைக்கு காதலை சொல்லிடணும் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு நேராக கிளாஸ் ரூம்குள்ள போறாரு. ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு வினிதா அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, லவ் யூ அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறாருங்க. கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய எல்லோருமே கலாய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருக்கு. என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே கிளாஸ் எடுக்கிறதுக்கு சார் வந்துட்டாரு. ஹீரோவும் சைலண்டா போய் உட்காந்துட்டாருங்க. இருக்கிறதுலே பெரிய வழி என்ன தெரியுமா சார், பதிலே சொல்லாம இருக்கிறது தான். இவன் எஸ்ன்னு சொல்லல நோன்னு சொல்லல அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, ஏண்டா எல்லோரும் முன்னாடியுமே ஒரு பொண்ணு கிட்ட இப்படியாடா ப்ரொபோஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்க, இல்ல சார் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ப்ரொபோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண, பயமா இருந்தது, ஃபைனல் இயர் அப்படின்றதுனால தான் தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே இவங்க 2 பேரும் காலேஜுக்கு போகும்போது சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவையும் ஹீரோனையும் நிப்பாட்டி ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் முறையா ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சி போயிருச்சுங்க. ஸோ சீனியர்ஸ் ராகிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனை அசால்ட்டா அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் சீனியர்ஸ் விடல. என்னடா ஃபர்ஸ்ட் டேவே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, பேண்ட்டை கழட்டுங்கடா அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட, அந்த பொண்ணு யாருடா, செம்ம அழகா இருக்கா இல்லையா, அவன் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கு தெரியும், நானும் இப்போ தானே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சீனியர்ஸோட ரேங்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகிறாரு. எந்த கிளாஸ் நம்மளுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் இருக்கக்கூடிய லெட்டரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, கரெக்டாக அதே கிளாஸ்க்குள்ள இதுதான் நம்ம கிளாஸு அப்படின்ட்டு ஹீரோ நுழையிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தொடர்ந்து ஹீரோனை கிளாஸில் வச்சு சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோ சைட் அடிக்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. அவங்க ஹீரோ அவங்கள தான் சைட் அடிக்கிறதா நினச்சி கிரீன் சிக்னல் காட்ட, ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை டைவர்ட் ஆகாத நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனையே தொடர்ந்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு இப்போ வரைக்கும் காதலை சொல்லவே இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தைரியத்தை வரவழைச்சிட்டு காதலை சொல்கிறதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி அந்த கிஃப்ட்டில் காதல் கோட்லாம் எழுதிட்டு நேராக ஹீரோனை பார்க்கறதுக்காக போகும்போது போகிற வழியிலேயே சீனியர் வந்து அலேக்கா ஹீரோவை தூக்கிட்டு போய் ஒயின் ஷாப்பில் உட்கார வச்சு அப்படியே ரேகிங் பண்ணி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஒரு பிளானும் சொதப்பிடுது. ப்ரெசென்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு, பொதுவாகவே காலேஜ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் இயரும் லாஸ்ட் இயரும் தான் சார் ரொம்ப பயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் இந்த சீனியர்ஸ் நம்மளை என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபைனல் இயரில் நம்ம படித்து முடிச்சுட்டு வெளியே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் இருக்கும். செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் மட்டும்தான் சார் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி
ஹீரோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டோடைய ஹீரோயின் கிட்ட போய் தைரியமாக ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போனால் இவங்க கிளாஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு பையன் தி பர்ஃபெக்ட் பாய்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே அவன் கரெக்டாக இருப்பான். அவன் ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஹீரோயின் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நீ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பையனாக இருக்க, ஆனால் உனக்கேற்ற பர்ஃபெக்டான பொண்ணா நான் இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நோ சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தா உடனே சொல்லியிருக்கலாமே, பட் இவங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. கிளாஸில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்டையும் கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக போகும்போது சீனியர்ஸ்க்கு எடுத்துட்டாங்க. செகண்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போகும்போது வேற ஒரு பையன் ஹீரோயின்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பையனுக்கு ஹீரோயின் எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை. இன்னும் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூகுளில் வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மேக்ஸில் வந்து இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. மேக்ஸில் எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பியூனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் பணத்தை கொடுத்து ஹீரோயினோடைய ஆன்சர் சீட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுறாருங்க. ஹீரோ எழுதின ஆன்சர் சீட்டை ஹீரோயின் எழுதின மாதிரி மாற்றி வச்சிடறாரு. ஸோ கரெக்ஷனுக்கு போகும்போது ஹீரோயின் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாஸ் மார்க் போட்டு விட்டுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் நீ பாஸ் ஆயிருக்க அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு தான் ஹீரோ நினச்சாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் டிகிரிக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வாழ்நாள் முழுக்க இதை மறக்க முடியாத ஒரு விஷயமா நீ பண்ணிட்ட, நான் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அப்படிலாம் பண்ணிடாத, உனக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாமே சொதப்பிருச்சு. இப்போ ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏண்டா நானும் மேக்ஸில் ஃபெயில் தானே, எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருக்கியா, அவளுக்காக தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டு இது எப்படிரா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஹீரோ பண்ணியிருக்கிறாருங்க. சரி தப்பாயிடுச்சு, நான் அவகிட்ட போய் டைரெக்டாக மன்னிப்பு கேட்டலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மன்னிப்பை பார்த்தீங்கன்னா ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ நல்ல பையன் அப்படின்றதுனால தான், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நினச்ச மாதிரியே கூகுளில் செலக்ட் ஆகிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹீரோவும் அதே கம்பெனியில் செலக்ட் ஆகிறாருங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இன்ஸ்பெக்டர் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் தைரியத்தை வரவழைச்சு நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணேன் சார், அதுதான் 4th இயரில் நடந்தது, பட் அவள் எஸ்ன்னு சொல்லலை, நோனும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவர் கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்லேயே இருந்துகிட்டு இருந்திருக்கிறாருங்க. தன்னுடைய அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாருங்க. அப்பா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சது, ஃபஸ்ட்டு 3 வருஷம் காதலை சொல்கிறதுக்கே பயமாக இருந்தது, எப்படியோ தைரியத்தை வரவழைச்சு அவகிட்ட ப்ரொப்போஸும் பண்ணிட்டேன். இதில் மோசமான விஷயம் என்னென்னா அவள் எஸ்ன்னு சொல்லலை, நோனும் சொல்லலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பியா, எஸ்ன்னு சொன்னாலும் ஓகே, நோன்னு சொன்னாலும் ஓகே, 8 பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணி தான் 9வது அவனுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணினேன், ஏன் நான் நல்லா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கேயே நின்றாத, அதை விட பெட்டராக இன்னொரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்ட்டு வாழ்க்கையை வாழு, அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணு, முக்கியமாக நீ கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டுட்டு வழக்கம் போல் காலேஜுக்கு போகிறாருங்க. கேன்டீனில் வச்சு ஹீரோயின் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இவங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க அலோவ் பண்ணால் நீ வருவியா அப்படின்னு கேட்க, தோ அவங்க அப்பா அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கை காமிச்சு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, போய் எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா, நான் வரேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓகே அப்படின்ட்டு ஹீரோ கேஷுவலாக போய் ஹீரோனுடைய அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த மாதிரி என் பேர் சித்தார்த்து, உங்கள் பொண்ணு கூட தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து பார்ட்டி ஒன்று பண்ணலான்னு இருக்கிறோம், சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர்ப்பா எவ்வளோ தைரியமாக என்கிட்டே வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்காக இப்படி சீரியஸாக போய் கேட்டுருவியா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஹீரோயின் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. ஆனால் ஹீரோயின் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினுடைய காதல் வந்து கன்ஃபார்ம் ஆகுதுங்க. ஹீரோயினுடைய அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வருதுங்க. ஹீரோயினுடைய அண்ணன் பேர் கார்த்திக், அவர் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்து என் தங்கச்சி கிட்ட நீ ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னு கேள்விப்பட்டேன், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத வரைக்கும், அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அண்ணன் கார்த்திக் வந்து இவங்க படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ் ஓனரோடைய பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாருங்க. இதே காலேஜில் தான் கார்த்திக்கும் மேக்னாவும் படிச்சிருந்துருக்காங்க. ஸோ படிக்கும்போதே காதல், 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோயின் 2 பேருமே காதலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கும் போயிட்டு ஹாப்பியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க.
ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருந்துருக்காங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னா ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். அதாவது இப்போ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபோட்டோவாக இருக்கும், ஆனால் 40 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ என்னுடைய அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டையே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணலான்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக ஹீரோவும் கூடயே இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோனுடைய அண்ணனுக்கும் மேக்னாக்கும் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்துறதுக்காக பிரபாஸ் வந்தார் அப்படின்னு சொல்ல ப்ரெசென்ட்டில் இன்ஸ்பெக்டர் செம்ம ஷாக் ஆகுறாரு. இது ஆக்டர் பிரபாஸ் வந்தாரா அப்படின்னு கேட்க, சும்மா சொன்னேன் சார், நான் கதை சொல்லும்போது தூங்குறீங்களா இல்லை கவனிக்கிறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. சரிடா, நீ சொல்கிற கதையை வச்சு பார்க்கும்போது உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எந்த சண்டையுமே கிடையாது, லவ் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை, பிரேக்கப்பும் ஆகலை சார். அப்படி சொன்னால் சிம்பத்தியில் என்னை விட்டுருவீங்க அப்படின்றதுக்காக தான் சார் விட்டேன். ஆக்சுவலாக கோவாவில் ஃபோட்டோ ஷூட் இருக்குது, நான் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும், அது தொடர்பாக தான் அவளை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்க சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், நான் போகலான்னா பெரிய பிரச்சனையாயிரும் சார், நான் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போ, எந்த தப்பும் பண்ணாதனால உன்னை விட்டுறேன் போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. கோவாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கார்த்திகை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீரோ கார்த்திக் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோருமே சேர்ந்து ஒரு போட்டில் ரிவரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. குடிச்சிட்டு மட்டையாயிட்டாங்க. இதனால் இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. பொண்ணு ரெடி ஆயாச்சு, ஆனால் கார்த்திக் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அதே சமயம் நம்ம மேக்னாவோடைய அம்மா வந்து இந்த மாதிரி விசா ப்ராசஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் உடனே நீங்கள் ஊருக்கு வந்து அது என்ன ஏதுன்னு பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு ஃபாரின் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஃபோட்டோ ஷூட்டே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருதுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே செம்மகான்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அண்ணா கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, அப்செட் ஆகாத, இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாள் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு நம்ம கார்த்திக்கும் மேக்னாவை மட்டும் ஊருக்கு போகிறாங்க இந்த விசா ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் விசா ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கார்த்திக்கும் மேக்னாக்கும் திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. அண்ணனுக்காக ஆசாசியாக இந்த ஷூட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தேன், எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கிளாரிட்டியே இல்லாத ஒரு ஆள், உன்னோட லைஃப்லேயும் உனக்கு கிளாரிட்டி கிடையாது, என்னோட விஷயத்துலேயும் உனக்கு கிளாரிட்டி கிடையாது, உன்னையெல்லாம் லவ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் வந்துடுது, இது எனக்கு கிளாரிட்டி கிடையாதா, இப்போ வரைக்கும் எல்லாமே உனக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இந்த செம்மில் பாஸ் பண்ணாதான் கூகுளில் பிளேஸ் ஆக அப்படின்றதுனால உன்னை பாஸ் பண்ண வச்சதா இருக்கட்டும், கூகுளில் நீ பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால நானும் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு அதே கம்பெனியில் நானும் பிளேஸ் ஆனதாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன். ஏன் தெரியுமா, நான் உன் மேலே அளவு கடந்த காதலை வச்சுருக்கேன், என்னோட காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. எது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அந்த இடத்துல இந்த ஃபாரினர் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் குடிக்கிறாங்க. அங்கேயே மாலையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோ ரிங்கெல்லாம் போட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரியல் மேரேஜில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க அப்படியே பண்ணுறாங்க. அதே சமயம் இது எல்லாமே போதையில் நடந்துக்கிட்டு இருக்கு. போதையில் செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கூட இருந்த ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை போதையிலேயே அப்லோடும் பண்ணி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இன்டர்நெட்டில் இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வைரலாக ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்தில் நார்மல் ஆடியன்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினோட சர்க்கிளில் இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பித்து எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ சில பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது வந்து தெலுங்கு கல்ச்சருக்கே எதிரானது, குடிச்சு போட்டு ஆட்டம் போட்டுட்டு இப்படியா வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, இது கல்ச்சரை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. இன்னொரு தரப்பு இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி அவங்களுக்கே கவலை இல்லை, நீங்கள் ஏன் எல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு இன்னொரு தரப்பு பேசுகிறாங்க. இப்படி 2 பக்கமே பேசி அது கிட்டத்தட்ட 7 மில்லியனுக்கும் மேலே வியூஸ் போயிருதுங்க. இந்த ஒரு மன உளைச்சலில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் போலீஸ் கிட்ட மாட்டுறாரு. மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. 7 மில்லியன் பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னா அம்மா அப்பா பார்க்காமையா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. குறிப்பாக கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணோடைய அம்மா இதை பார்த்துட்டாங்க. அவங்க சொசைட்டியில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஓனாக காலேஜ் வச்சுருக்காங்க அண்ட் ஃபார்மா கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. மக வாழ போகிற வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது இவங்களுக்கும் அவமானமாக அமையுது அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய ஐடி டீம் கிட்ட சொல்கிறாங்க. யூடியூப்பில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் சேனல்ஸ் எல்லாம் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சும்மா ஜிமெயில் ஐடியை வச்சு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு அவங்களே மறந்துட்டு போயிடுவாங்க அந்த பாஸ்வேர்டெல்லாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வீடியோ வைரல் ஆயிரும். பட் அந்த சேனலோடைய ஓனர் வந்து
இவங்களால காண்டாக்ட் பண்ண முடியாதனால அந்த வீடியோ அப்படியே இருக்குது. யூடியூப் தரப்புலேருந்து பிளாக் பண்ணாலும் அந்த பிளாக் பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நிறையா வேறு இடங்களில் ஷேர் ஆகி பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சுங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லா தப்புக்கும் காரணம் நான் தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நீ எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லா தப்புக்கும் நீ தான் அப்படின்ற மாதிரி உன்னை ப்ளேம் பண்ணிக்கிற. இங்கே ப்ளேம் பண்ணுறது பிரச்சனை கிடையாதுப்பா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக சொல்யூஷன் என்ன இருக்குது? இப்போ உன்னால தான் பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்கிறல்ல, உன்னால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஹீரோனை கூட்டிகிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தானே அந்த வீடியோவில் இருந்தது, இவங்க தானே அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, எத்தனை பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவ, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சமாதானப்படுத்துறாரு. சாரி நான் வேணும்னு பண்ணல, இது தெரியாமல் நடந்துருச்சுன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹீரோன் வந்து நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்க, நீ தான் என்னோட தைரியம், இப்போ நீயே உடஞ்சு அழுதுட்டேன்னா எனக்கு யார் தைரியம் சொல்லுவா, அப்படியெல்லாம் இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டில் ஹீரோனுடைய அப்பா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் இதை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அண்ணாக்கும் ஹீரோ மேலே செம்மக்கம் இருக்குது, அப்பாவும் செம்மக்கானில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அண்ணாவுடைய கல்யாண டைமில் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இவங்க சொசைட்டியில் மதிக்கத்தக்க ஒரு ஆளாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வீடியோ வைரல் ஆகும்போது வந்தவங்கலாம் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அஃபீஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுடைய அப்பா கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய் பேச ஆரம்பிச்சிடுறாரு. உன்னை சொல்லி எந்த தப்பும் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவை சொல்லணும், உங்கள் அம்மா அப்பாவுடைய வளர்ப்பு அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்ன அங்கிள் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? சரி அங்கிள், நீங்கள் அந்த வீடியோவில் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணமானதை மட்டும்தானே பார்த்தீங்க, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் முதலிரவு கூட ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோனுடைய அண்ணன் சண்டைக்கு வராரு. ஹீரோன் வந்து தடுத்து சைலண்டாரு. நீ பேசின வார்த்தைக்கு எங்கள் அப்பா கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு அவங்க அப்பா அம்மாவை ஹீரோனுடைய அப்பா இப்படி பேசிட்டாருன்னு கோவங்க. இப்படி இவங்களுக்குள்ளேயே சண்டை. ப்ரெசென்ட்ல இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டரும் கூட இருந்தவரும் என்ன சொல்றாருன்னா, தப்பு வந்து ஹீரோ மேல தான், நீ பாட்டுக்கு சண்டை போட்டு வந்துட்ட, அந்த பொண்ணுடைய நிலைமையை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை தான் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. ஹீரோக்கும் அது டென்ஷனா இருக்குது. எல்லாமே ஏன் தப்புன்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது தான்டா, வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும், நீ என்ன பண்ற, ஒழுங்கா உன்னோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணு, படிச்சு முடிச்சு வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இனிமேல் நம்ம ஸ்டடீஸில் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்னோட அப்பா கிட்ட சாரி கேளு, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட அப்பா பேசுறது மட்டும் சரியா, என்னோட அம்மா அப்பா பற்றி எதுக்கு உன்னோட அப்பா அப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வந்து முடிகிற மாதிரி இல்லைங்க, சண்டை வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படியாவது இந்த வீடியோவை இன்டர்நெட்டில் இருந்து வேனிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறாங்க. பட் கம்ப்ளீட்டாக எடுக்கவே முடியலைங்க. வேறு இடங்களில் ஷேர் ஆகி பல மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அதனால் மேக்னாவுடைய அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ல மேக்னாக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டுருக்கு. ஏன்னா 6 வருஷம் காதலிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னுடைய முடிவு உனக்கு கோவத்தை கிரியேட் பண்ணலாம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னோட முடிவு சரியானது அப்படின்னு நீயே திங்க் பண்ணுவ. சப்போஸ் நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணானா நீ எங்கே போனாலும் இந்த வீடியோவில் இருக்கிறது உன்னோட நாத்தனார் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க, உனக்கே கஷ்டமாக இருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ கார்த்திக் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாருங்க. தண்ணியை போட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா உன்னை வந்து எவ்வளோ க்ளோஸான ஒரு ஆளாக பார்த்தேன், உன் கூட சேர்ந்தெல்லாம் சரக்கு அடிச்சனேடா, ஏண்டா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன், நீயும் என்னோட தங்கச்சியும் 1 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்களா, ஆனால் நானும் மேகனாவும் 6 வருஷம் லவ் பண்ணேன்டா, 2 வீட்லேயும் பேசி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்ததே பெரிய விஷயம், ஆனால் ஒரே செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டியாடா அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாருங்க, நம்மனால சம்மந்தமே இல்லாமல் கார்த்திக்கும் மேக்னாவும் பிரியக்கூடாது, மேக்னாவுடைய அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபார்மா கம்பெனி வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க கால் எடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காத, நீ பண்ண தப்புக்கு போய் அவங்க கால்லேயே விழுகலாம், நீ இங்கே போயிட்டு உன்னோட கௌரவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு திட்ட, உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம மேக்னாவுடைய அம்மா கிட்ட பேசுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க. விஷயமா மீட் பண்ண வந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு மேக்னாவுடைய அம்மா மீட் பண்ணுறதுக்காக
ஹீரோ போகிறாரு. போயிட்டு என் சைடில் தான் மிஸ்டேக் இருக்குது, அதனால் அவங்க 2 பேர்த்து தண்டிச்சிடாதீங்க, அவங்க காதலிச்சிருக்காங்களே அந்த மாதிரிலாம் பேச மேக்னாவோடைய அம்மா ரொம்ப அவங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தார் இல்லையா, அவரை பிடிச்சி அந்த கேமரா உடைக்க பார்க்குறாரு. 6 லட்ச ரூபா கேமரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அப்படியே விட்டுறாருங்க. எண்ட் ஆஃப் த டே ஹீரோ உடஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோடைய அப்பா கிட்ட பேசும்போது ஹீரோடைய அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு உன்னை ப்ளேம் பண்ணிக்கிறியே தவிர அதுக்கான சொல்யூஷனை நீ தேடுறதே கிடையாது. இப்போ கூட மேக்னாவையும் கார்த்திக்கையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற, உன்னால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு. பட் வினிதா அப்படின்ற ஒருத்தையே மறந்துட்ட. நீங்கள் 2 பேரும் தான் வந்து அந்த வீடியோவில் இருந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கார்த்திக் மேக்னா கிட்ட போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றாருங்க. ஆக்சுவலாக ஹீரோனும் ஹீரோ கிட்ட நம்ம 2 பேர்த்துக்குள்ளே செட்டே ஆகாது, அதனால் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் டிவோர்ஸ் அப்படின்றதன் மூலமாக அஃபீஷியலாக நம்ம பிரிஞ்சிடலாம், இதை அனௌன்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா காருக்குள்ளே போய் உட்காந்து வீடியோ ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, அந்த வீடியோவில் இருந்தது நான் தான். ஆக்சுவலாக ஒரு காமன் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸோ ஒரு வைரல் நியூஸோ பார்க்குறீங்க, அதை கடந்து அடுத்தடுத்துட்டு போயிடுறீங்க. ஆனால் அதில் விக்டமாக இருக்கிற நாங்கள் அங்கேயே நின்றுறோம், எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நடந்த விஷயத்துக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறோம். ஆக்சுவலாக அது விளையாட்டாக நடந்தது, பட் உண்மையிலேயே நான் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த பிரச்சனை காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம். மறுபடியும் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னா அவளை நான் 100 முறை காதலிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன். பட் இப்போ என்னால் பாதிக்கப்பட்டவங்கன்னு யாரும் இருக்கக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை 4 பேர்த்திட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் இருக்கிறது எல்லாமே விளையாட்டுத்தனமாக பண்ணது தான், அதில் சீரியஸாக எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இந்த வீடியோவை நம்ம மேக்னாவுடைய அம்மா பார்க்குறாங்க. இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க 2000 வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோக்கு அப்படின்னு கேட்க 7 மில்லியன் வியூஸ். உடனே மேக்னாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகிற மாதிரி புஷ் பண்ணுங்க, ஒரு 2 வாரத்தில் நிறைய வியூஸ் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, செய்யாத தப்புக்கு எதுக்கு கார்த்திக் மேக்னாவை தண்டிக்கணும், 6 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க, சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவுடைய அம்மா இந்த கல்யாணத்தை திரும்ப நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த கல்யாண பத்திரிக்கையை நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. விச் மீன்ஸ் ஹீரோனுடைய அப்பாவும் சமாதானம் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் கலந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ தான் உன்னுடைய அப்பா கிட்ட பத்திரிக்கையை கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே காதல் வந்துருச்சு, மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எந்த விஷயத்தினால இவங்களோட வாழ்க்கை வந்து போச்சோ அதே விஷயத்தினால மறுபடியும் இவங்க வாழ்க்கையை ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காருங்க. அங்கே ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோயின் கிட்ட உங்களை அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக வந்து ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 7 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க, நீங்கள் மட்டும் பார்க்கல, அது எங்களுக்கும் தெரியும், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே உங்களோட வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இன்டர்நெட் அப்படின்றது 2 பக்கமே ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கக்கூடிய கத்தி கைஸ். அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா எந்த பக்கம் கை வச்சாலும் நம்ம கையை வெட்டிடும். ஸோ பார்த்து தான் இன்டர்நெட் உலகத்தில் வாழணும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.